கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 119:77. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சி. சங்கீதக்காரன் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரக்கம் நமக்கு பிழைப்பூட்டுகிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம் இல்லைங்களா? இந்த வாழ்க்கையானது பாருங்கள், தான் தோன்றித்தனமாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். இந்த வாழ்க்கையினால் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குதா, அல்லது நாம் வாழ்கிறதுனால பிறர் யாராவது பாதிக்கப்படுறாங்களா, இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, அதையெல்லாம் நம்ம எதையும் யோசிக்கிறதில்ல. பணம் நம்மகிட்ட இருந்துச்சா நம்முடைய வாழ்க்கை முறை மாறிடும். அப்போ நமக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா, சரி இனி நமக்கு என்ன தான் பணம், நமக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதானே அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்குள்ளே வரும். நிறைய பேருக்கு அப்படி தான் வந்திருக்கு. சிலர் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாமே இருக்கும், காணிக்க போடுவாங்க, கடவுளுக்கு ஏதாவது விசேஷம் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உடனே போய் டொனேஷன் கேட்ட உடனே கொடுத்துருவாங்க, எல்லாமே நடக்கும். பட் கடவுள் பயம் அவங்களுக்குள்ளே இருக்காது. ஏன் தெரியுங்களா? பணம் இருக்குது, பணம் தேவைதான், ஆனால் அது வாழ்க்கை ஆயிடாது. அப்போ நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய இரக்கம் இருக்கணும், கர்த்தருடைய வேதம் நமக்குள்ளே இருக்கணும். உம்முடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லிங்க சங்கீதக்காரன் சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் எப்படி மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் அப்படின்னா, மகிழ்ச்சி இல்லாத காரியம், அதாவது சோகமான காரியம், பிரச்சனையான காரியம், நமக்கு வேதனைகளை உண்டு பண்ணக்கூடிய காரியம், இந்த மாதிரி காரியங்களிலிருந்து நாம் விலகி கொள்ளும்படியாக கர்த்தருடைய வசனம் நம்மை வழிநடத்தும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, உம்முடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சி, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருடைய இரக்கம் என்ன பண்ணுன்னா, நமக்கு பிழைப்பூட்டுமா, நம்மளை பிழைக்க செய்யும். நம்முடைய பிழைப்பிலிருந்து நாம் தவறி போயிடாதபடிக்கு, நம்முடைய பிழைப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு, நம்முடைய பிழைப்பில் நாம் தவறான வாழ்க்கை வாழாதபடிக்கு நம்மை சரியான வழியில் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வேதம். பணமோ பொருளோ அந்தஸ்தோ உறவுகளோ எதுவும் நம்மளை வழிநடத்தாது. நம்மை வழிநடத்துகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வேதம் மட்டும்தான். இந்த வேதம் நம்மை வழிநடத்துகிற போது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ நிச்சயமாகவே நம்ம பல விஷயங்களை, பல திட்டங்களை நம்மளால் போட முடியும். அதுக்கு தான் இங்கே சங்கீதக்காரன் கேட்குறான், நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேணும், நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டும். ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்கிறப்ப ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லுவோம், ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டும். சரி, எப்பொழுது இரக்கம் பெற முடியும் தெரியுங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ நாம் பிழைச்சிருக்கிறதுக்கு கர்த்தருடைய இரக்கம் வேணும்னா நம்முடைய பாவங்களை நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரோட சமூகத்தில் போய் அறிக்கையிடணும். அது மட்டும் இல்லை, அறிக்கை இடுவதோடு மட்டுமல்லாமல் அதை விட்டு விட்டுறணும். அதோடு அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்து அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளுகிற போது கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு கிடைச்சினா நம்ம இந்த உலகத்தில் பிழைக்க முடியும். அப்போ நம்ம பிழைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வேத வசனம் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்மை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே நீங்களும் நானும் வரணும்னா அறிக்கை பண்ணணும், விட்டு விடணும். எதையே? பாவத்தை. கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும், கர்த்தருடைய இரக்கத்தை பெற முடியும், கர்த்தருடைய வசனம் மகிழ்ச்சியாய் நம்மை வழி நடத்தும். நீங்களும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கத்தை பெற்று
நாங்கள் இந்த உலகத்தில் பிழைத்திருக்கும்படி நீர் கிருபை பாராட்டும். உம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கான வழி, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட நீங்கள் தயவு பாராட்டுங்க, தைரியத்தை கொடுங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியின் பாதையிலே வழி நடத்தட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் உமது அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.